ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. புதினா மல்லி துவையல் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். எப்படி செய்யணும்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதில் நான் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம செவக்க வறுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். அடுத்து 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேங்க. அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து நான் 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். இதோட ஒரே ஒரு பட்டை வத்தங்க மிளகா காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். அதே இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவும் கார மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், அந்த பச்சை மிளகா இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம புதினா ஆட் பண்ணிடலாங்க. புதினா நான் 1 கட்டு புதினா எடுத்திருக்கேங்க. அதை இது மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு நம்ம புதினா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி மல்லி எடுத்திருக்கேன். நான் மல்லி இலை மட்டும் இல்லைங்க, அதோட காம்பும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். மல்லி காம்போடு போடும்போது இன்னுமே உங்களுக்கு நல்லா வாடையாக இருக்குங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வதக்கும் போது நல்லாவே சுருங்கிடும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வதங்கிடுச்சுங்க. அடுத்து தேங்காய் எடுத்திருக்கேன். நான் 1 சில்லு தேங்காய் எடுத்திருக்கேங்க. அதை இது மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டக்குன்னு வதங்கி கருகிரும். அப்புறம் துவையல் கசக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ இதை நல்லா சொல்ல வறுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வதக்கியாச்சு. இப்போ இதை ஆற விட்டு நம்ம துவையல் அரைச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம துவையல் அரைச்சாச்சுங்க. ரொம்பவே சூப்பரான புதினா மல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படின்னா நம்ம ஸ்கூல் திறந்துச்சுனாலே நம்மளுக்கு வாரத்தில் 1 நாள் 2 நாள் நம்ம வெரைட்டி ரைஸ் செய்ய தான் போகிறோம். அதே மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு இந்த மாதிரி துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதோட நம்ம லெமன் ரைஸோடு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை புளியோதரையோடும் சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், இது எல்லாத்தோடையும் இந்த துவையல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த புதினா மல்லி துவையலை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.